இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது கோலா உருண்டை. மீன் மேக்கர் கோலா உருண்டை பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ வந்து மீன் மேக்கர் எடுத்திருக்கேன். பெரிய மீன் மேக்கராக இருக்கும் இல்லையா, அந்த மீன் மேக்கர் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி சுட வச்சுருக்கேன். அது நல்லா சுட்டதுக்கப்புறம் இந்த மீன் மேக்கரை எல்லாம் அதில் சேர்த்துடலாம். தண்ணி வந்து நல்லா சுட்டிருக்கணும். இப்போ எல்லா மீன் மேக்கரையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டலைன்னு வச்சுக்கோங்களேன், கீழே மாத்திரம் அப்படியே உறிஞ்சின மாதிரி இருக்கும், மேலே அப்படியே ட்ரை ஆன மாதிரி இருக்கும். அதுக்காக நல்லா கிண்டி விட்ருங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 3 ஸ்பூன் வந்து காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன். இது எதுக்காக சேர்க்குறதுனா, அந்த மீன் மேக்கரில் வந்து ஒரு ஸ்மெல்லு வரும். அது ஒவ்வொருவங்களுக்கு பிடிக்காது. அதுக்காக இந்த காய்ச்சின பால் சேர்க்குறது. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா நல்லா ஊறிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் இந்த மீன் மேக்கரை எடுத்து வைக்க போகிறேன். எடுத்து வச்சுட்டு இதில் பச்சை தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, புழிஞ்சி எடுக்க போகிறோம். அந்த மீன் மேக்கரை நல்லா புழிஞ்சி எடுக்க போகிறோம். உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவு நல்லா டைட்டாக புழிஞ்சி எடுத்துருங்க. ஏன்னா அது வந்து எவ்வளோ தான் நம்ம புழிஞ்சாலுமே தண்ணி இருக்க மாதிரியே இருக்கும். அப்புறம் நம்ம அரைக்கையில் வந்து தண்ணி நிறைய ஆனது மாதிரி இருக்கும். அதுக்காக உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அளவு நல்லா புழிஞ்சி எடுத்துருங்க. இது புழிஞ்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் வதக்க போகிறோம். அதுக்காக நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பாத்திரத்தில் வந்து 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு, கொஞ்சமாக ஒரு பட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா எடுத்திருக்கேன். அது எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து 20, 25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 20 இல்லாட்டி ஒரு 25 இருக்கும். 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது வதங்கினதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையெல்லாம் நல்லா வதக்கிடுங்க. நம்ம இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து 1 பை 1 தான் வதக்க போகிறோம். மொத்தமாக போட்டு வதக்கலை. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து நமக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு தேவையான அளவு வந்து பொட்டுக்கடலை வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து இதில் வதக்கிடலாம். இப்போ அதையும் போட்டு வதக்கியாச்சு இல்லையா. அதுக்கப்புறமா வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து நமக்கு முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது எடுத்துக்கோங்க. நான் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து இதில் வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மீன் மேக்கர் வந்து நல்லா புழிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ மீன் மேக்கர் வந்து லாஸ்ட்டாக சேர்க்குறேன். இதையும் நல்லா ஒரு சேர நல்லா கிண்டி விட்ருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, 1 ஸ்பூன் வந்து கசகசா சேர்க்க போகிறேன். இது இறக்குறதுக்கு முன்னாடி சேர்க்கணும். முன்னாடி அதுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் சேர்த்துறாதீங்க, லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு இது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சுன்னா இந்த மாவு இருக்கு இல்லையா, அரிசி மாவு, பச்சரிசி மாவு, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு உருண்டையாக அதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக வச்சுருங்க ஃபஸ்ட்டு போடையில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. இல்லைன்னா உள்ளே வேகாத மாதிரி இருக்கும், வெளியில் வந்து நல்லா கருகி போயிடும். அதனால நல்லா இருக்காது. கம்மி பண்ணிவிட்டு நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. இந்த மீன் மேக்கர் கோலா உருண்டை ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். பெரியவங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். அதனாலே நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ வந்து எப்போவுமே எந்த சமையலுமே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறது எல்லாமே பக்கத்தில் வச்சுக்கிட்டோன்னா ஒரு அரை மணி நேரத்தில் எல்லா வேலையுமே நம்ம முடிச்சிடலாம். இப்போ இந்த கோலா உருண்டை வந்து என்ன கலரில் இருக்கணும்னா, பொன்னிறமாக இருக்கணும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன், அந்த அளவு இருந்தால் போதும். இப்போ நல்லா நமக்கு வெந்துருச்சு. வெந்ததுனால நம்ம எடுத்துடலாம். கலர் வந்து இந்த கலரில் இருக்கணும். உள்ளேயும் நல்லா வெந்திருக்கணும். இந்த உருண்டை வந்து வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஆனால் உள்ளே நல்லா வெந்திருக்கணும். அதை நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து எனக்கு 1/4 கிலோ மீன் மேக்கருக்கு வந்து ஒரு 30, 35 உருண்டை வந்துருச்சு. நீங்கள் இதுக்கு கம்மியாக வேணாலும் போட்டுக்கோங்க.
இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, லாஸ்ட்டாக வந்து அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு பசங்களுக்கு குடுப்பேன் நானு. ஏன்னா பசங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக நான் குடுப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.